மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திருவண்ட பகுதி, போற்றி திரு அகவல், இது 4 அகவல். இதுல இது தில்லையில் இருக்கிற போது வீதி வலம் வரும்போது அவர் பாடினார் என்று சொல்லுகிறார்கள். இதுல சிவபுராணம் இறைவனுடைய அனாதியான பழமையை கூறுவது அப்படின்னு போட்டிருக்கு. பழமையை கூறுவதுன்னு சொன்னா சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த சொரூப இலக்கணத்தை சொல்லுவது. ஆனால் 2வது பார்த்தமே கீர்த்தி திரு அகவல், அது சிவபெருமானுடைய கீர்த்தியை சொல்லுவது. கீர்த்தினா என்ன? புகழ். அவர் இந்த உலகத்துக்கு வந்து உருவம் எடுத்து வந்து இந்த உருவத்தோட நடமாடி அடியார்களுக்கு துணை செய்த அந்த புகழார்ந்த செயல்களை எல்லாம் சொல்லுவது கீர்த்தி திரு அகவல். அதனால அதுக்கு தடத்த இலக்கணம்னு பேரு. கண்ணுக்கு தெரியாம இருந்தா சொரூபம், கண்ணுக்கு தெரிஞ்சா தடத்தம். அப்படி அதை சொல்லுவது கீர்த்தி திரு அகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த திருவண்ட பகுதி இறைவனுடைய பெருமைகள், அண்டங்களினுடைய இயல்பு, அப்புறம் இறைவனை வாழ்த்துகிற பகுதி, மாணிக்க வாசகருடைய ஆற்றாமை வெளிப்படுகிற பகுதி, அது மாதிரி எவ்வளவோ தேட முயன்ற தேவர்களுக்கு ஒளித்து நின்ற சிவபெருமானுடைய தன்மை, அப்புறம் அவர் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டது, எல்லா செய்தியும் இதில் வருது. இதுக்கு பெரியவர்கள் திருவண்ட பகுதின்னு பேர் கொடுத்தாங்க. ஏன் சார் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த பாட்டு தொடங்குற போது பாருங்க, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படி தொடங்குது இல்ல, தொடங்குறத வச்சு கொடுத்துட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த காலத்தில் எல்லாம் மாறி போச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற போது அரஞ்செய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல்னு ஒரு புஸ்தகம், அது ஔவையார் எழுதுறது. அந்த நூலில் அவர் முதல்ல அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இறைவணக்கம் பாடியிருப்பாங்க. ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. அதான் கடவுள் வாழ்த்து. அதில் முதல் சொல் என்ன? ஆத்திசூடி. அதனால இந்த நூலுக்கு ஆத்திசூடின்னு பேர் வச்சாச்சு. அப்புறம் நாங்கள் இன்னும் மறக்காம இருக்கிறது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். இப்படி ஒரு பாட்டை அந்த அம்மா எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் கடவுள் வாழ்த்து? கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே. கொன்றை வேந்தனா கொன்றை மலர்களை அணிந்த சிவபெருமான். அதனால இந்த நூலுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? முதல் சொல் கொன்றை வேந்தன்னு கொடுத்தாங்க. அதுக்கு ஆத்திசூடின்னு கொடுத்த மாதிரி இதுக்கு கொன்றை வேந்தன்னு சொல்லி. இது மாதிரி வைஷ்ணவர்களையும் உண்டு. மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு பெருமாளை பற்றியெல்லாம் கவலையே இல்லை, எங்கள் வாத்தியார் நம்மாழ்வார் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த நம்மாழ்வாரை பற்றி 12 பாசுரம் பாடினார். அவர் பாடினது அந்த 12 தான். அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். பேர் கொடுக்கறது என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு என்ன பார்த்தாங்க, அவர் என்ன எழுதியிருக்க பாட்டை பாருங்க. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. கண்ணபிரான கயத்துல கட்டினாங்கல்ல உரல்ல, அதான் சிறுத்தாம்பு. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பட்ட பெருமாயன் கண்ணபிரான். அவரை விட எனக்கு எங்கள் தென்கருவூர் நம்பி, எங்கள் நம்மாழ்வார் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் பேரை சொன்னா தான் என் நாக்கில் என்ன ஊருமா, அன்னிக்கும் அமுதூரம் என் நாவுக்கேன்னு சொல்கிறாரு.
இந்த பாட்டை எடுத்துக்கிட்டாங்க. இதில் முதல் வரி என்ன? கண்ணினும் சிறுத்த அம்பு. உடனே அவருடைய நூலுக்கு கண்ணினும் சிறுத்த அம்புன்னு பேர் கொடுத்தாங்க. அதனால் நூலுக்கு பேர் கொடுக்குற போது அந்த முதல் சொல்லை வைத்து கொடுப்பது தமிழ் வழக்கம். அப்போ அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம்னு தொடங்குறதுனால இங்கே திருவண்ட பகுதின்னு பேர் கொடுத்தார்கள்னு நமக்கு தெரியுது. அது சரி, அண்டம்னா என்ன அது தெரியணும்ல. இப்போ நம்ம இருக்கோம், நம்ம இருக்கிறது எது? பூமி. இந்த பூமி என்ன செய்யுது? சூரியனை சுற்றுது, தன்னைத்தானே சுற்றிக்குது. இந்த பூமியை தவிர செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனின்னு நிறைய கிரகங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த சூரியனை சுற்றுது. இது பூரா சேர்ந்து அப்புறம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய துணைக்கோள்கள் இருக்கு. இப்போ நமக்கு பூமியை சுற்றி சந்திரன் வர்ற மாதிரி ஒவ்வொரு கோளை சுற்றியும் நிறைய சேட்டலைட்ஸ் துணைக்கோள்கள் வரும். இது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அதுக்கு சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். இந்த சூரியன்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு நட்சத்திரம் தான். ஏன் சார், நம்ம அண்ணாந்து பார்த்தா நிறைய நட்சத்திரம் தெரியுது. ஆமாம், ஒரு 10 கோடி முதல் 40 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அப்போ எல்லாம் சேர்ந்து அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி கோள்கள் இருக்கலாம். எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பார்த்தா அதுக்கு கேலக்சின்னு பேர் சயின்ஸில். அந்த கேலக்சியை தான் இவர் அண்டம் அப்படிங்கிறார். யூனிவர்ஸ் அப்படின்னா பிரபஞ்சம், கேலக்சின்னா அண்டம். இந்த மாதிரி அண்டங்கள் இருக்கு அப்படின்னு இவர், அதாவது இந்த காலத்தில் அறிவியலில் கண்டுபிடிச்சு சொல்லுகிற செய்திகளை அன்னைக்கு மெஞ்ஞானத்தினாலேயே மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காருங்கிறது நமக்கு இதை பார்க்குற போது புரியும். மொத்தம் எத்தனை கேலக்சி இருக்குன்னு 1940 கேட்டாங்க. அப்போ 110 கேலக்சி இருக்குன்னு சொல்கிறீங்க. 110ன்னா 101 கோடி. இன்னைக்கு 2023 ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறாங்க, இல்லை சார் அது 101 கோடியெல்லாம் இல்லை, அதுக்கு மேலே 200 கோடி வரைக்கும் இருக்கலாம். அது அளக்கிறது அவ்வளோ எளிதாக இல்லை. அதனால் ஆனால் எண்ணிக்கை 100 அல்ல, அதை விட கூடுதலாக இருக்கும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அதைத்தான் இவர் என்ன சொல்லிட்டாரு? 101 கோடியில் மேற்பட விரிந்தன. 4வது லைன் பாருங்க, 101 கோடியில் மேற்பட விரிந்தனன்னு சொன்னார். மேலே மேலே விரிஞ்சுக்கிட்டே போகுதியா? அப்பவே கண்டுபிடிச்சிருக்காருங்க மாணிக்கவாசகர். ஞானிகளுக்கு இப்படி சிந்திக்கிற அந்த சக்தி இருந்திருக்கிறது. அதனால தான் அவரை சித்தர்கள் என்று சொல்லுகிறோம். அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம். உண்டைன்னா உருண்டை. ரொம்ப நாளா இந்த உலகம் இப்படி தட்டையா இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. நம்ம நடந்து போகிறோம், தட்டையாக தானே இருக்கு கடல் வரைக்கும், அதனால தட்டையா இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. அரிஸ்டாட்டில் தான் கண்டுபிடிச்சு சொன்னார், இல்லையா நம்ம உலகமே கோள வடிவத்தில் இருக்கு, ஸ்பியரா இருக்கு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த கேலக்சி இட் இஸ் சம்திங் லைக் எ ஸ்பியர் அப்படிங்கிறார் இவர். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். உருண்டை பிறக்கம்னா விரிவு, விரிந்து போகிறதுன்னு அர்த்தம். அளப்பெருந்தன்மை. சயின்டிஸ்ட் இன்னைக்கு இவ்வளவு முன்னேற்றத்துக்கு அப்புறமும் அளக்க முடியாமல் தவிக்கிறான்ல, அதனால அளப்பெருந்தன்மை. அது வளப்பெருங்காட்சி. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு போல் இருக்கு. இந்த அண்டங்கள் எல்லாம் ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கிற போது அவற்றினுடைய அழகை நாம் சொல்ல முனைந்தால் 101 கோடியில் மேற்பட விரிந்தன. 101 கோடியை விட அதிகமாக விரிந்து கொண்டே இருக்கின்றன மாணிக்கவாசக பெருமான் 3ஆம் நூற்றாண்டில் சொன்னார்.
அதனால் யூனிவர்ஸுங்கிறது பிரபஞ்சம், அண்டம்ங்கிறது கேலக்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும். வேதியன்னா யாரு? பிரம்மா. பிரம்மா யாரு? படைக்கிறவன். அந்த படைக்கிற கடவுளை யார் படைச்சா? நம்ம சிவபெருமான் தான் படைச்சாரு. வேதியன் தொகையோடுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரம்மா கிடையாது, நிறைய பிரம்மாக்கள் தோன்றி மடிந்து போனார்கள். எப்படி நம்ம சாதாரணமாக பிறந்து இறந்து போகிறோமோ அது மாதிரி பிரம்மாக்களும் பிறந்து இறந்து போவார்கள், திருமால்களும் பிறந்து இறந்து போவார்கள். பிறப்பே இல்லாதவன், தாயே இல்லாதவன் சிவபெருமான் ஒருத்தந்தான். அதனால வேதியன் தொகையோடு பிரம்மாக்களின் கூட்டத்தோடு மாலவன் மிகுதி திருமால்களின் கூட்டம். அதுகளுக்கு என்ன உண்டு? தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும். தோற்றம்னா என்ன? உண்டாக்குதல். தோற்றம்னா படைத்தல். சிறப்புன்னா என்ன? காத்தல். ஈறுன்னா என்ன? முடிதல், அழிஞ்சு போறது. தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய, அதோடு சேர்ந்த, ஈற்றோடு சேர்ந்த மாப்பேர் ஊழி அப்படிங்கிறாரு. மகா பிரளய காலம்னு சொல்றோம்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே சிவபெருமானுக்குள்ள ஒடுங்கி போயிரும்ங்கிறது நம்முடைய நம்பிக்கை. அதுக்கு தான் ஊழிக்காலம்னு பேரு. அந்த ஊழிக்காலத்தில் எல்லாத்தையும் சிவபெருமான் ஒடுக்கிக்கிட்டு தனியாக இருப்பாராம். தனியாக இருக்கிற போது எனக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லித்தான் திருவாசகத்தில் ஒரு பகுதி, ஒரு பிரதி எழுதி வச்சுக்கிட்டாராம். அப்படி சுந்தரம் பிள்ளை சொல்லுவார் வேடிக்கையா. அதனால வேதியன் தொகையோடு பிரம்மாவின் கூட்டத்தோடு மாலவன் மிகுதியும் திருமால்களின் கூட்டமும் தோற்றம் சிறப்பு ஈறு, தோன்றுதல் நிலைபெறுதல் இறத்தல், அதுக்கப்புறம் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழி. அப்படி கடைசியா அழிகிற போது பெரிய ஊழிக்காலம், மகா சங்கார காலம், மகா பிரளயம் உண்டாகிற போது அந்த பேர் ஊழியும் அதனுடைய நீக்கமும். அதனுடைய நீக்கம்னா ஒரு ஊழிக்காலம் அதுக்கப்புறம் அப்படியே அழிச்சிட்டு பேசாமல் இருக்க மாட்டாரு. மறுபடியும் ஊழிக்காலத்தை நீக்கி மறுபடியும் படைப்பை சிவபெருமான் செய்வாருங்கிறதுனால தான் மாப்பேர் ஊழியும் நீக்கமும், அதன் நீக்கமும், அதாவது படைப்பும், அப்புறம் நிலையும், நிலை பேரும், மறுபடியும் காக்கப்படுதல், இது தொடருது. அப்போ இறைவன் ஒருவனே சங்கார காரணன் என்பதை இந்த வரிகள் உணர்த்துகின்றன. பல பிரம்மாக்கள் மாண்டார்கள், பல திருமால்கள் இறந்து போனார்கள்னு சொல்றாரு. அதை அப்பர் சாமி ஒரு பாட்டில் ரொம்ப அழகா சொல்லுவாரு. 100 கோடி பிரம்மர்கள் நுங்கினார். 100 கோடி பிரம்மாக்கள் செத்து போயிட்டாங்கிறாரு. 6 கோடி நாராயணர் அங்கனே. 6 கோடி திருமால் அதே மாதிரி தான். ஏன் சார் இந்திரர் எத்தனை பேர் செத்துருப்பாங்க? போயா, இந்த கங்கை இருக்குல்ல, கங்கை ஆறு, அதில் இருக்க மணலை பூரா எண்ணி பாரு. ஏறு கங்கை மணல் எண்ணிடில் இந்திரர். அவ்வளவு இந்திரர்கள் இறந்து போனார்கள். இறந்து போகாம இருக்கிறவன் யாரு? ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்போ நிறைய பிரம்மாக்கள், நிறைய திருமால்கள் உண்டுங்கிறத நம்ம திருநாக்கரசு சாமி இந்த பாட்டில் சொல்லிட்டார். இப்ப இத்தனை அண்டங்களையும் 100 கோடியில விரிகிற அண்டங்களையும் எங்க இருக்கு? சூக்கமோடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியில். சூக்கம்னா சூட்சமம், நுண்ணிய நிலை. தூலம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பருத்த நிலை, பரிய நிலை. சூக்கமோடு தூலத்து சூறை மாறுதம். சூறை மாறுதம்னா புயல் காற்று, சூறக்காத்துன்னு சொல்லுவோம்ல, சூறாவளின்னு சொல்லுவோம்ல, அது சூறை மாறுதம், சூறாவளி.
அது வீசுகின்ற வெளியில் எரியது வழியில். அதில் இதெல்லாம் அப்படியே சுழலுதான். சுழலுதுங்கிறதுக்கு தான் அடுத்த வார்த்தை என்ன போடுறாது, கொட்க. கொட்கன்னா இவையெல்லாம் சுழலுகின்றன, எதுவும் நிறைய நிற்கல. கொட்க பெயர்க்கும் குலகன் சுழலும் வண்ணம் நிலைபெறச் செய்யும் இளமை உடையவன். குலகன்னா இளமை உடையவன். சிவபெருமானுக்கு வயசாகுமா சார்? ஆகவே ஆகாது. அவருக்கு என்றும் 16. இளமைதான். ஒரு தரம் அவர் வேணும்னு வேதியன் வேஷம் போட்டு வந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்கொள்ள கிளவேதியராக வந்தார். மற்றபடி அவருக்கு வயசெல்லாம் ஆகாது. அதனால் கொட்க பெயர்க்கும் குலகன் இளமை உடையவன் அர்த்தம். இது எல்லாத்தையும் படைக்கிறவன் யார்? பிரம்மா. பிரம்மாவை படைக்கிறவன் யார்? சிவபெருமான். அதனால அடுத்த வரிய பாருங்க. முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோன். முழுவதையும் படைக்கின்ற பிரம்மாவை படைக்கும் பழைய ஆளு. சிவபெருமான போல ரொம்ப பழைய ஆடு. ஓல்டஸ்ட் அவர் தான், லேட்டஸ்ட் அவர் தான். அது எப்படி சார் சொல்றீங்க? திருவம்பாவையில் வருது இல்ல, முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே, அங்க சொல்லிட்டார்ல. அதனால ஓல்டஸ்ட் அவர் தான், லேட்டஸ்டா யங்கஸ்ட் அவர் தான், இளமை. அதனால பழையோன், முழுதும் படைப்போர் படைக்கும் பழையோன், பழமையானவன். படைத்தவை காப்போர், படைத்தவை காக்கிறது யாரு? திருமால். படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள், அந்த திருமாலை காக்கிறவன் சிவபெருமான். படைத்தவை காப்போர் திருமாலை காக்கும் கடவுள் சிவபெருமான். அப்புறம் காப்பவை கரப்போன், எல்லாத்தையும் காத்து அப்படியே நிலவரம் செய்ய மாட்டாரு. ஒரு காலகட்டம் வந்தோடனே ஒரு கால எல்லையில் எல்லாவற்றையும் அழித்து தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வான். கரப்போன் அப்படின்னா மறைப்பான்னு அர்த்தம். எதை மறைக்கிறான்? அவன் தனக்குள்ள ஒடுக்கிக்கிறான். காப்பவை கரப்போன். அப்புறம் ஒடுக்கிக்கினத அப்ப நம்ம ஒடுக்கி வச்சிருக்கோம் நினைக்க மாட்டாராம். கரப்பவை கருதா கடவுள். கருதான்னா திருவுள்ளத்தில் நினைக்காத கடவுள். கொஞ்ச நாளைக்கு சரி பாவம் எல்லாத்தையும் ஒடுக்கிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்குங்க, இதெல்லாம் ஓய்வு எடுக்கட்டும்னு விட்டுவாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் புனர் உத்தாரணம், மறுபடியும் என்ன செய்வார்? படைத்தல் தொழிலை தொடங்கிடுவார். கரப்பவை கருதா கடவுள். அப்படி ஒடுக்கி கொண்டவற்றுக்கு ஓய்வு கொடுத்து திருவுள்ளத்தில் சில காலம் எண்ணாமல் இருக்கும் கடவுள். அப்புறம் திருத்தகும். திருத்தகும்னா அழகிய, திருத்தமா இருக்குன்னு சொல்றோம்ல, இந்த பொண்ணு நல்ல திருத்தமா இருக்கா அப்படின்னு சொல்றோம்ல, அழகா இருக்கான்னு அர்த்தம். திருத்தகம் அறுவகை சமயத்து. அறுவகை சமயம்னா நீங்க உடனே சைவம், வைணவம், கௌமாரம், இப்ப இருக்கிற 6 சமயத்தை சொல்லக்கூடாது. மாணிக்கவாசகர் காலத்துல 6 சமயம் என்ன இருந்திருக்கும்? உலோகாயுதம், பௌத்தம், சாங்கியம், நையாயிகம், வைசேடிகம், மீமாம்சம் என்று 6 அறுவகை சமயம். அந்த காலத்துல சமயம் கடவுளை அடைவதற்கு என்ன வழின்னு சொல்லி சிந்திச்சிருப்பாங்கல்ல, அதான் 6 வகையான சமயம். இந்த 6 வகையான சமயமும் என்ன சொல்லும்? இன்ன கடவுளை சென்று நாம் சேர போகிறோம்னு அந்த கடவுளை எல்லாம் சொல்லியிருக்கோம். அறுவகை சமயம் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும், 6 வகையான மக்களுக்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர். வீடு பேராய் நின்ற விண்ணோர்னா அவர்களுக்கு வீடு பேறு அளிக்கக்கூடிய தெய்வங்களாக இருந்தவர்கள். ஒவ்வொரு சமயமும் ஒரு தெய்வத்தை சொல்லியிருக்கும்ல, அதையெல்லாம் சிவபெருமானோட ஒப்பிட்டு பார்த்தா அதெல்லாம் புழுவா. அந்த கடவுள் பூரா புழு. கீடம் அப்படின்னா புழுன்னு அர்த்தம். கீடம் புரையும் கிழவோன், அதெல்லாம் புழு போல்.
தன்னை ஒக்க அவையெல்லாம் புழு போல நின்ற தலைவன், கீடம் புரையும் தலைவோன். கீடம் என்றால் புழு. இப்போ காலையில் சூரியன் வர்றாரு, நமக்கு வெளிச்சத்தை தாராரு. சம்மர் எப்போ வரும்னு கனடாவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த வெளிச்சத்தை சூரியனில் வச்சது யாரு அப்படின்னு கேட்டால் சிவபெருமான். ஒவ்வொரு நாளும் சூரியனில் வெளிச்சத்தை வைத்தது யார்? நாள்தோறும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன். அருக்கன்னா என்ன? சூரியன். நாள்தோறும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன். புஸ்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வரி வரியாக பார்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறது விளங்கும். ஒவ்வொரு நாளும் சூரியனில் ஒளியை உண்டாக்கியவன். அதுக்கப்புறம் திருத்தகு. நம்ம சந்திரனை பார்த்தா அழகாக இருக்குல்ல, அது அழகாக இருக்கிறதுனால தானே பொம்பளை பிள்ளைய பார்த்தா உன் முகம் நிலா போல இருக்குன்னு சொல்கிறோம். திருத்தகு அழகிய மதி சந்திரனில் தன்மை வைத்தோன். தன்மைனா குளிர்ச்சி. சந்திரனில் குளிர்ச்சியை வைத்தவன் சிவபெருமான். சூரியன்ல வெப்பத்தை வைத்தவனும் அவன்தான். சந்திரனில் தன்மையை குளிர்ச்சியை வைத்தவனும் சிவபெருமான் தான். அதனால திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன். அதுக்கப்புறம் தீ, நெருப்பு இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப வலிமை அதிகம். நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா, காட்டு தீ பரவிடுச்சுன்னா அழிக்க முடியாமல் அமர்த்த முடியாமல் தடுமாறுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபாரஸ்ட் எல்லாம் தீ பிடிச்சா அமர்த்த முடியலையே, மொத்தமாக எரிஞ்சு போகுது. அப்போ வலிமை உடையது எது? தீ. தின் திரள், வலிமை உடையன்னு அர்த்தம். தீயின் வெம்மை செய்தோன். அந்த தீயில நெருப்புல வெப்பத்தை வைத்தவன் சிவபெருமான். அது மாதிரி பொய்தீர் வானில், பொய்மை இல்லாத ஆகாயத்தில் கலப்பு வைத்தோன். அதுல எல்லா பூதங்களும் கலந்திருக்கின்றன. அதனால பொய்தீர் வானில், பொய்மை இல்லாத ஆகாயத்தில் கலப்பு வைத்தோன், எல்லா பூதங்களையும் கலந்திருக்க செய்தவன் அப்படின்னு பொருள். அதுக்கப்புறம் நெருப்பு சொல்லியாச்சு, இனிமே காத்து. மேதகு காலின் ஊக்கம் கண்டோன். மேன்மையான காற்றினிடத்தில் கிளர்ந்தலும் ஆற்றலை அமைத்தோன். அது புயல் அடிச்சா தான் நமக்கு தெரியும் எத்தனை மரத்தை கிளப்பி கீழே தள்ளுதுன்னு, எவ்வளவு ஓடு பறக்குதுன்னு தெரியும். அதனால மேதகு மேன்மையான காலின், கால்னா காற்று, காலின் ஊக்கம் கண்டோன், அதனிடத்திலே கிளர்ந்தெழும் ஆற்றலை அமைத்தவன் சிவபெருமான். இப்ப தண்ணி இருக்கு, ஆத்துல தண்ணி போகுது, குளத்துல தண்ணி இருக்கு, அதுல வெளிச்சம் படுது. வெளிச்சம் படுற போது நிழலும் வரும். அதனால நிழல் தரு நீரில், ஒளியோடு விளங்குகிற தண்ணீரில் இன்சுவை நிகழ்த்தோன். அந்த வெயில்ல போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நல்லா இருக்கு, அமிர்தமா இருக்காத்தா இந்த தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தண்ணீர இன்சுவை, இனிய சுவையை வைத்தவன் சிவபெருமான். நிழல் தரு நீரில் இன்சுவை நிகழ்த்தோன். அப்புறம் மண் இருக்குல்ல, மண்ணு ரொம்ப திண்மையானது, அப்படியே கட்டிப்பட்டு போயிருக்கும். சில இடங்கள்ல வானம் தோட்ட முடியாம இந்த கொத்தனார் அவங்க மெய்க்காட்டு ஆள்லாம் தடுமாறுறதை பார்த்துருக்கோம். அதனால மண்ணில் திண்மை அதிகார் பண்ணா சிவபெருமான் தான். வெளிப்பட மண்ணில் வெளிப்படையாக மண்ணினிடத்து திண்மை, அந்த திண்மையை வைத்தவன் சிவபெருமான். அந்த விண்ணன் இருக்குல்ல, அதுக்காக என்றென்று இப்படியாக எனை பல கோடி வகையான தன்மைகளை அனைத்து ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அவ்வையின் அந்த அவ்வத்தன்மையில் பொருந்தச் செய்தோன், அவ்வையின் அடைத்தோன். இத்தனை கோடிக்கணக்கான தன்மைகளை கோடிக்கணக்கான உயிர்களிடத்திலே
பொருந்துமாறு செய்தவன் சிவபெருமான். என்றென்று இறைப்பல கோடி இறைப்பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன். அகுதான்று. அகுதான்றுன்னா அது மட்டும் இல்லை, நான் இன்னும் சொல்ல போறதையும் கேளுங்க அப்படின்னு அர்த்தம். அகுதான்று. இனிமே அவர் என்ன சொல்ல போறாருன்னா, பார்த்தா பாட்டு ரொம்ப எளிமையா இருக்கும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. எல்லாத்துலேயும் காண்க காண்க காண்கன்னு வரும். காண்க அப்படின்னா நம்மளை பார்த்து இதை நீங்கள் பாருங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். காண்க அப்படின்னா இவ்வளவு திறமை உள்ள, இவ்வளவு சக்தி உள்ள சிவபெருமான் என்னை கண்டுகொள்கன்னு கூட அர்த்தம். அவரே சொல்றாருல, அதனால கண்டுகொள்க, நீங்க பாருங்கன்னு ஒரு அர்த்தம், என்னை கண்டுகொள்கன்னு ஒரு அர்த்தம். அது எப்படி வச்சுக்கலாம். இப்ப தொடங்குறாரு, முன்னோன் காண்க. முதல்ல யார் தோன்றி இருப்பார்கள்? சிவபெருமான் தான் இருப்பாரு. அவர் தோன்ற வேண்டாம், அவர் இருப்பாரு. அதனால அவர் தான் எல்லாருக்கும் முதல், எல்லா பொருட்களுக்கும் முன்பு உள்ளவன் சிவபெருமான். முன்னோன் காண்க. முழுதோன் காண்க, முழுமையாக இருப்பவன் சிவபெருமான். எல்லா பொருளும் அவனுடைய தானே, எல்லா பொருட்களையும் உடையவன், அதனால முழுதோன். தன்னேர் இல்லான் தானே காண்க. தனக்கு நிகர் இல்லாதவன், ஒப்புமை இல்லாதவன் தான் ஒருவனே அப்படின்னு அர்த்தம். தன்னேர் இல்லான் தானே காண்க. பின்னால சொல்ல போறாரு, ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன். ஒருவன் சொன்னாலே ஒப்பற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க. ஏனம்னா பன்றி, எயிறுனா பன்றி பல் அல்லது பன்றி கொம்புன்னு சொல்லுகிறார்கள். பன்றியின் பழமையான பல்லை அணிகலனாக உடையவனை காண்க அப்படின்னு அர்த்தம். ஏன ஏனம் தொல் ஏனத்து எயிறு அப்படி வச்சுக்கணும். தொல்லுன்னா தொன்மையான, ஏனம்னா பன்றியினுடைய, எயிறுனா பல் அணிந்தோன் காண்க. அதுக்கப்புறம் காண புலியுரி அரையோன் காண்க. காட்டு புலியினுடைய தோலை உரித்து, புலி உரினா உரிக்கிறது, புலியினுடைய தோலை உரித்து, இந்த ஆட்டு தோல்லாம் உரிப்பாங்க, இந்த இறைச்சி கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது பார்க்கக்கூடாது பாவம். அதனால அந்த தோலை உரித்து இவர் போர்த்திக்கிட்டாராம் இடுப்பில். அவர் ஆட்டம் வேற போடுவார்ல, அவர் டான்ஸ் ஆடுற போது அது நழுவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெல்ட் போடணுமே, அதுக்காக ஒரு பாம்பை பிடிச்சி கட்டி வச்சுக்குவார். சிவபெருமானுடைய இடுப்பில் பாம்பு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால காட்டு புலியின் தோலை உரித்து அறையில் ஆடையாக அணிந்தவன். அவன் புலித்தோலை அறையில் கட்டியிருக்காங்கிறத நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு இடத்துல சொல்லுவார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க அசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மமணியே மணபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் யாரை நினைக்கேனே அவர் பாடினது. அதனால பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்க அசைத்தவன், அது சிவபெருமான். நீற்றோன் காண்க. திருநீரை பூசியிருக்காங்க உடம்பு பூரா, சுடுகாட்டு சாம்பலை பூசியிருக்கான்னு சில பேர் சொல்லுவார்கள். சுடுகாட்டு சாம்பல் தான் திருநீர் அவருக்கு. திருநீர் சண்டித்த மேனியன் அப்படின்னு அப்பரடிகள் சொல்வார். நீற்றோன் காண்கன்னா திருநீர் பூசியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் நினைச்சு பார்க்கிறாரு மாணிக்க வாசகர். அப்போ திருப்பெருந்துறையில வந்தோம், அவர் நமக்கு உபதேசம் பண்ணாரு, அப்புறம் நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அன்னைக்கு நடந்ததை நினைச்சு நினைச்சு இவருக்கு தாங்க முடியலையா. நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். நினைச்சு பார்க்க என்னால் தாங்க முடியலையா. அந்தோ ஐயோ
கெடுவேன், நான் அழிந்து போவேன்கிறார். இப்போ அவரை பற்றி சொல்லிக்கிறார். நினைதோறும் நினைதோறும் அற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். அப்புறம் சிவபெருமான இசையோடு தொடர்புடையவன் அப்படின்னு சொல்றாரு. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. இந்த வீணையில ஒரு நாதம் வரும், அந்த அந்த நரம்புகளை சுண்டினா நாதம் வரும். அது மாதிரி இந்த உயிர்களிடத்தில் ஞானமாக இருப்பவன் சிவபெருமான். வீணையில் நாதம் போல் உயிர்களிடத்தில் ஞானமாக விளங்குகிறவன் சிவபெருமான். அவனை பாருங்கள். இந்த இசையில் அவர் மயங்கிற ஆளுதான் சிவபெருமான்ங்கிறதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு பாட்டு சொல்லுவார். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. ஆரூர் திருவாரூர்ல இல்லாத போது வெளியூர்ல இருக்கிற போது பாடுறார். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கிறவன் சிவபெருமான். அதனால இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. நம்ம திருநாக்கரசு சாமி ஒரு கற்பனை பண்றாரு. எல்லாத்தையும் சிவபெருமான் அந்த பேரூழி காலம், மகா சங்கார காலம், மகா பிரளய காலத்துல எல்லாத்தையும் ஒடுக்கிட்டாராம். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, உட்கார்ந்துருக்காராம். அப்ப வீணை இசைய கேட்பாராம். ஓதத்து ஒளிமடங்கி ஊர் உண்டு ஒத்து உலகமெல்லாம் ஒடுங்கியபின் வேதத்து ஒளி கொண்டு வீணை கேட்பார் வெண்காடு மேவிய விகிருதனாரே. திருவெண்காட்டில் இருக்கிற பெருமான் ஊழி காலத்தில் வீணை இசையை கேட்டுக்கொண்டு இருப்பார்னு சொல்லி அவர் பாடியிருக்கார். அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அந்த வீணை இசையில ஒன்று நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அது சாதாரிப்பண் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகத்தில் ஜன்ய ராகம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அன்னது ஒன்று, அந்த இசைகளிலே ஒன்றாகிய சாதாரி பண்ணை அவ்வையின் அறிந்தோன் காண்க, அறிந்து வைத்திருக்கிற சிவபெருமான். உங்களுக்கு இப்படி சொன்னா நல்லா விளங்கும். திருவிளையாடல்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஹேமநாத பாகவதர்னு ஒருத்தர் வருவார், பாலையா. அவர் இந்த பாண்டிய நாட்டை நான் பாட்டு பாடி வெல்ல போகிறேன்னு வருவார். அப்ப ராஜா என்ன பண்ணுவாரு, அங்க அவங்களுடைய சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் பானபத்திரன் ஒருத்தர், அவரை கூப்பிட்டு ஐயா நீ தான் நாளைக்கு அவரோட போட்டிக்கு பாடணும்னு சொல்லிடுவார். இவர் என்ன பண்ணுவார், அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரே, நான் என்ன பண்ணுவேன், சிவபெருமானே நீ போய் காப்பாற்றி என்னை நீ காப்பாற்றணும்னு சிவபெருமான் காலில் போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் விழுந்துட்டார் பானபத்திரர். அப்போ சிவபெருமான் என்ன செஞ்சார், ஒரு விறகு வெட்டியாக வந்தார். விறகு வெட்டியாக இந்த ஹேமநாத பாகவதர் வீட்டு வெளியில் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பாட்டும் நானே பாவமும் நானேன்னு ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு திருவிளையாடல்ல, அதை பாடுவார். பாடின உடனே ஹேமநாத பாகவதர் வெளியில் நீ யாரியான்னு கேட்பாரு. நான் இந்த பானபத்திரன், எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது, நான் சும்மா கத்துவேன், இந்த பானபத்திரங்கிற ஆள் பாடி பாடி அவரை பார்த்து நான் பாடினது தான் இதுன்னு. உடனே ஹேமநாத பாகவதர் ஊரை விட்டே காலி பண்ணி ஓடிடுவார். ஏன் சார், சிவபெருமான் அந்த பானபத்திரனையே பாட வச்சு ஜெயிக்க வச்சிருக்கப்படாதான்னா அதுவும் அவரால் முடியும். ஆனால் இப்போ அவர் ஒரு திருவிளையாடல் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காரு. அதனால் அவர் அப்போ பாடின ராகம் சாதாரி பண் ஜன்ய ராகத்தில் அந்த பாட்டு. அதனால அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க, வீணை இசைகளில் ஒன்றான சாதாரி பண்ணை அவ்விடத்து அறிந்தவன், அவ்வையின் அறிந்தவன்.
அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு. அதனால் இதே மாதிரி காண்கான்னு இனி தொடரப்போகுது. 65வது வரி வரைக்கும் 29 வரியில் தொடங்கி 65வது வரி வரைக்கும் காண்கன்னு தான் வரும். அதனால் இனி வரக்கூடிய காண்க என்கிற பகுதியில் வரக்கூடியதுக்கெல்லாம் விளக்கம் அடுத்த வாரம் முடிந்தால், முடியலைன்னா அதுக்கு அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் சந்திக்கிறோமாங்கிறத நான் சிவாவுக்கு சொல்லிடுறேன். மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா.